சிவாய. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே. சிவரகசியமே ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே. பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், ருத்ரம் கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதி அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கூடியது உனக்கில்லையே, நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே. சிவரகசியமே 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 சிவரகசியமே. நாதர்முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே, நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே, பாதலத்திற் குடிபுகும் பைகுள் பாம்பே, பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே. பாம்பாட்டி சித்தர். நீங்களும் என் கூட சித்தவனத்துக்கு வரணும். ஏ பேராண்டி வேண்டாம். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாயிட போகுது. இந்த வாட்டி உத்தரவு கிடைக்கும். அந்த வைத்தியன் என்ன கொடுத்து தொலைஞ்சாரோ தெரியல. இந்த ஊர்ல என்டர்டெயின்மெண்ட் பேர்ல என்னதான் இருக்கு? வா ராஜோரே, வாட்ஸ்அப் என்ன இந்த பக்கம்? எனி குட் நியூஸ்? வெள்ளிக்கிழமை உத்தரவு கேட்கலான்னு முடிவு பண்ணிருக்கிறதா அப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. ஹே, கிரேட் நியூஸ், குட் நியூஸ். ரைட், தட்ஸ் a great நியூஸ். இந்த தடவை எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. ஓகே, அண்ட் முதல்ல பிச்சுவை கூப்பிட்டு பேசணும். மாம்ஸ், யூ ப்ளீஸ் பி ஆன் யுவர் டோஸ். ஓகே. ஆமா ராஜ்துரை, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். முன்னெல்லாம் அப்பா ரெகுலரா இங்க வந்துட்டு இருந்தாரு, இப்போ ஏதாச்சு வரதே இல்லை. வாட் ஹேப்பன் மேன்? சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மறுபடியும் நம்ம உத்தரவு கேட்கறதுல அப்பா கொஞ்சம் வருத்தம் தான். உங்க அப்பாவே உங்களை தடுத்து நிறுத்தலன்னு அவர் மேலேயும் தான். முதல் தடவை உத்தரவு கேட்டு கிடைக்கலன்னா ரெண்டாவது தடவை உத்தரவு கேட்கறதுக்கு அவன் மாமன் பேர்லயும் மச்சான் பேர்லயும் மறுபடியும் வந்தா அப்புறம் இந்த ஊர் கட்டுப்பாடு, சாமி கட்டுப்பாடு, இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடுன்னு அப்பா கொஞ்சம் கவலைப்படுறாரு சார். அர்த்தம் இல்லாம ஆக்கணுங்கிறதா என் ஆம்பிஷனே. சார், நீங்க அப்படி நினைக்கலாம். அப்பா ஊர் தலைவர், அவர் உங்களை மாதிரி இருக்க முடியாதுல்ல. எல்லாம் ஈஸ்வரன் பார்த்துப்பான்னு அமைதியா இருக்காரு. ரைட். ஆனா அவருக்காக நான் என்னையே மாத்திக்க முடியாது இல்ல. இந்த போராட்டம் எல்லாம் இருக்குதான் செய்யும். ஃபேக்டரி வந்து இந்த ஊர்ல நல்லது நடக்க ஆரம்பிச்சதும் அவர் புரிஞ்சுப்பார். அப்புறம் ராஜதுரை சார், உங்க ஊர் வைத்தியர் கொடுத்த மருந்தோட சைடு எஃபெக்ட்ல தண்ணியே அடிக்க முடியலையா? போர் அடிக்குது. நீ போய் நான் சொன்னேன் அவரை கூட்டிட்டு வா. ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் மெடிசன் கொடுத்து இன்னிலிருந்து தண்ணி அடிக்கலாம், பாடி பண்ணலாம். மேன், லெட்ஸ் பாடி மேன். சார் அப்படியா சார்?
சார் நீங்க அடிக்காதனால என் கையே கட்டி போட்ட மாதிரி இருந்தது சார். சார் கவலையே படாதீங்க, இப்பவே போய் வைத்தியர் தூக்கிட்டு வந்துடுறேன். கோ மேன் கோ. ஹலோ 1 செகண்ட். சார் ட்ரிங்க் பண்றதுல காட்டுற ஆர்வம் காரியத்துல இல்லையே. என்ன சார் சொல்றீங்க? பிச்சுமணியை வர வச்சு பேசணுமே, நான் சொல்லிதான் நீ கூப்பிட்டு வருவியா? சாரி சார், மறந்துட்டேன். இப்போ வைத்தியர் கூப்பிட்டு வருவான்ல, அப்ப அவனையும் கூட கூப்பிட்டு வந்துடுறேன். எதுக்கு? பிச்சுமணி வச்சு நம்ம பண்ற பிளான் வைத்தியர் மூலமா ஊருக்கே தெரியணுமா? இது பார், வைத்தியர் வந்து போனதுக்கு அப்புறம் பிச்சுமணி வந்தா போதும். சரி சார், நான் அப்படியே பண்றேன். வரேன் சார். மாம்ஸ், நீங்க கிளம்புற. ஹலோ ஹலோ, கீ கார்ல தான் இருக்கு. ஃபாஸ்ட். சிகரெட் தானே? இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். தேவையா கணேஷா? அது உனக்கு தேவையா? மாப்பிள்ளைக்கு நீ அட்வைஸ் பண்ணுறியா? இப்போ கடைசியில் சிகரெட் பொட்டி வாங்க அலையிற, அதான் உன் தலையெழுத்து. அப்படி நடந்துக்க. இன்னும் அவனால் உனக்கு எவ்வளோ காரியம் ஆக வேண்டியிருக்கு. உன் பொண்ணை அவனுக்கு கட்டி தரணும், சுகர் ஃபேக்ட்ரிக்கு எம்டி ஆகணும், அத்தானுக்கு அப்புறம் ஒரு சொத்தையெல்லாம் கட்டி ஆளணும். இந்த அறிவே இல்லாமல் ஈகோவில் மாப்பிள்ளையை ஏற்று பேசிகிட்டு இருக்கிற நீ முதல்ல வாய முடிக்கூடா. பேசி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத கணேசா. ராஜாவாகணும்னு ஆசைப்படுறல்ல, அப்போ ஃபஸ்ட்டு கூஜாவாக இருக்க கற்றுக்கோ. என்னாச்சு திடீர்னு மக்கர் பண்ணுது? சே, நமக்கும் இதை பற்றி ஒன்றும் தெரியாது. கச்சா மச்சான் உள்ள ஒரு ஃபேக்ட்ரியே இருக்குது, எந்த ஒயர் எங்கே போகுதுன்னே புரியலையே. நாம் வண்டி ஓட்டுறதே பெரிய விஷயம், இதில் பிரேக் டவுனாக என்னத்தை பண்ணி தொலைகிறது? சிகரெட் வாங்க போகும்போதே நினச்சேன் இந்த சித்தருங்க ஏதாவது சில்மிஷம் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி ஆயிடுச்சு. பாம்புனா ஏதாவது இருக்க போகுது. ஐயோ, இப்படி தனியாக வந்து மாட்டிக்கிட்டோமே. ராஜதுரைக்கு ஃபோன் போடுவோம், அதான் ஒரே வழி. காரை நிறுத்த. வில்லாளன் விரைந்திங்கு வருவான். எந்த பிரச்சனம்? பிரச்சனமா? காரு ரிப்பேரு. எனக்கே இதை பற்றி ஒன்றும் தெரியல. இந்த காஸ்டியூமில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிய போதா என்ன? எந்த பிரச்சனம்? பிரச்சனமா? காரு ரிப்பேரு. எனக்கே இதை பற்றி ஒன்றும் தெரியல. இந்த காஸ்டியூமில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிய போதா என்ன? என் ஆசானுக்கு எல்லாமே தெரியும். இவர் கேரளத்துல பெரிய நம்பூதிரி, பட்டத்திரி பரம்பரை. தெரியுமா உமக்கு? வேதங்களும் மந்திர தந்திரங்களும் கரைச்சு குடிச்சவங்க. என் ஆசானும் அப்படித்தான். யாரு? எல்லாம் தெரியுமா இவருக்கு? எங்க என் பேர் என்னன்னு சொல்ல பார்க்கலாம் இவரை. கணபதியா? அட, கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்லிட்டீங்க. என் பேர் கணேஷ். இன்னொரு கேள்வி கேட்குறேன், நான் இந்த ஊருக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தொழில் காரியமா வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு மகள் கூட உண்டு. இப்ப புகைப்பான் வாங்கத்தான் போயிட்டு இருக்கீங்க. சிகரெட்டை சொல்றாரு. ஓ, நான் ஒரு என்னவோ நினைச்சேன். உண்மையிலே நீங்க பெரிய ஆள் தான். ஆமா, நீங்க என்ன விஷயமா இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? ரசமணீஸ்வரர் அம்பலத்தின் மகிமை அறிந்த
ஒரு மண்டலம் தரிசிக்க தினமும் இவிட வந்து போக உத்தேசம். டெய்லியா? கேரளால எப்படி டெய்லி இங்க வந்துட்டு போறீங்க? சொந்த ஒரு கேரளான இவ்விட சில காரியங்களை உத்தேசித்து இங்கே பாபநாசத்துல தங்கியுள்ளோம். ஓ குட் குட். எனக்கு உங்க விசிட்டிங் கார்டு வேணுமே. அது உங்க பாக்கெட் உள்ள இருக்கு. என்னங்க விளையாடுறீங்க? இப்பதான் நான் உங்ககிட்டயே விசிட்டிங் கார்டு கேட்குறேன், என் பேக்கெட்லேயே இருக்குன்றீங்க. பாரும். பாருமா? உமது பேண்ட் பாக்கெட்டையும் பாரும். எதுக்கு? இது எப்படி வந்தது? இதுதானே உங்க மாப்பிள்ளையோட பிராண்ட்? என்னங்க இது? நான் எனக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்கான்றதே உங்ககிட்ட சொல்ல கரெக்டா சொல்றீங்க. ഞാൻ അറിയും, എല്ലാം അറിയും. சரி, நீங்க கார் எடுத்துட்டு கிளம்புங்க, நாங்களும் கிளம்புறோம். கார் ரிப்பேருங்க, எங்கேருந்து நான் எடுத்துட்டு கிளம்புறது? ஸ்டார்ட் செய்யும் ஐயா. இப்பதாங்க நான் உங்களை பத்தி ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டேன். ஏதாவது உங்ககிட்ட அதிக பிரசங்கித்தனமாவோ இல்ல தப்பாவோ பேசியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஆகட்டும் ஆகட்டும், வரட்டே. ஐயோ, நீங்க எங்கிட்ட கேட்கணுமா? கிளம்பலாம் நீங்க. என்ன இது? பக்கா பேக்கெட் கொடுத்துருக்காரு. ஓ, இவரை சும்மா விடக்கூடாது. இவரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பல காரியங்களை சாதிக்க வேண்டியிருக்கு. முதல்ல போய் இதை மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும். எந்த ஆசானே? நீங்க சமீபத்தில் எந்த சித்து விளையாட்டும் செஞ்சதில்லையே? யக்ஷி എനിക്കുள்ள இருந்து പറഞ്ഞത് அவன் வல்லிய கை. அவனால சில காரியங்கள் நமக்கு கை கூட வேண்டியுள்ளது. விசிட்டிங் கார்டெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு ஆசானே. உங்களை வந்து பாப்பாரா அவரு? வருவான். தன் மருமகனோட கூடிய சீக்கிரமே வருவான். கண்ணா, கண்ணா, உனக்காக பாயசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வேணாம், எடுத்துட்டு போ. என்ன கண்ணா, ஆசைப்பட்டு உனக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ வேண்டாங்கிற. புடி கண்ணா. ஆஹா, இது இன்ட்ரெஸ்டிங் மேட்டரா இருக்க. ஏன் மாப்பிள்ளை இந்த பொண்ணை லைக் பண்ணா, இந்த பொண்ணு இவனை லைக் பண்ணது போல இருக்கு. அதனால தான் மாப்பிள்ளையை கண்டா ரஞ்சனி பயந்து பயந்து ஒதுங்குறாளா? ஆசைப்பட்டு உனக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ வேண்டாங்கிற. புடி கண்ணா. ஆஹா, இது இன்ட்ரெஸ்டிங் மேட்டரா இருக்க. ஏன் மாப்பிள்ளை இந்த பொண்ணை லைக் பண்ணா, இந்த பொண்ணு இவனை லைக் பண்ணது போல இருக்கு. அதனால தான் மாப்பிள்ளையை கண்டா ரஞ்சனி பயந்து பயந்து ஒதுங்குறாளா? இப்போதான் விஷயம் புரியுது. இந்த பொண்ணு மேலே இருக்கிற கிறுக்குலேருந்து மாப்பிள்ளையை எப்படிடா குக்கி போட்டு தூக்கலான்னு யோசிச்சா பழம் நழுவி தானா பாலில் விழுத. ஆனால் உன்ன இந்த ஊரில் கட்டுப்பாடுன்றானுங்க. இதுக்கெல்லாம் கட்டுப்பாடு கிடையாதா? இந்த பொண்ணு பெப்பரப்பேன்னு லவ் பண்ணின்னு தெரியுது. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். வர வர உன் தொல்லை அதிகமாக போச்சு. என்னைக்கு தான் நீ உங்கள் அப்பாட்ட மாட்டிட்டு முழிக்க போறியோ? அது என்ன மாட்டிட்டு முடிக்க போறியோ? ஏன்
எங்க அப்பா வந்து உன்கிட்ட கேட்டா, ஐயோ இவ யாருன்னு எனக்கு தெரியாது, இவதான் என்ன சுத்தி சுத்தி வரான்னு என்ன மாட்டி விட்டுட்டு ஓடி போயிடுவியா நீ? அப்படிலாம் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது மகனே. ஒரு மஞ்ச கயிறை எடுத்து நானா கட்டிக்கிட்டு எங்களுக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரே போடா போட்டுருவேன்ல. அப்ப சொல்லுவியா இந்த கயத்தை நான் கட்டலன்னு? உன்னால சொல்ல முடியாது, ஏன்னா உன் மனசுல நான் இருக்கேன். என்ன பாக்குற? உனக்காக பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த குடி. எனக்காக செஞ்சியா? சத்தியமா இல்ல. ஆம்பளை புத்தி போகுதான்னு பாரு. ஊருக்கு வந்த விருந்தாளிக்கு செஞ்சதுதான், ஆனா நான் உன்னை நினைச்சுதான் செஞ்சேன். என் மேல ஆசை இல்லைன்னா உனக்கு இந்த பொறாம வருமா? இப்பதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்தா. ஏய் டேய், வேண்டான்னு சொல்ல வாங்கி குடிடா. உன் காதல் ஜெயிக்கணும்டா, அப்போதான்டா என் பொண்ணு காதல் ஜெயிக்கும். இப்போ நீ பாயசம் குடிச்சானா அது எனக்கு தித்திக்கும்டா. குடுறா குடுறா. இன்னும் என்ன யோசிக்கிற? இந்தா. இன்னைக்கு இதை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேன்னா தினமும் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வந்து நான் பார்க்கணும்னு வந்துடுவேன். எனக்கு இருக்கிற தலை குறைச்சலுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை ரஞ்சினி. பிரச்சனை யாருக்கு தான் இல்ல, அதை நினைச்சு நீ சாப்பிடாம இருக்கியா என்ன? அது ஒரு பக்கம், காதலும் ஒரு பக்கம். இந்தா. ஏன்டா வேணாங்கிற? இத பாரு, இப்ப நீ இத குடிக்கல, நீ என்ன விரும்பலன்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் இங்கேயே கொட்டிட்டு நான் அப்படியே போயிடுவேன். இப்ப நீ இத குடிக்க போறியா இல்லையா? வாங்கி குடிடா. உங்க காதல் வாழ்க, நீடு ஊழி வாழ்க. ஏன்னா உங்க காதல் ஜெயிச்சாதானே என் பொண்ணு காதல் ஜெயிக்கும். சொல்லுங்கப்பா. கண்மணி, ஒரு குட் நியூஸ். என்னப்பா குட் நியூஸ்? அந்த ரஞ்சனி பொண்ணு மேல பைத்தியமா இருந்தாருல நம்ம விஜய், அவர் ஆசையில மண்ணு விழுந்துடுச்சு. என்னப்பா சொல்றீங்க? அந்த பொண்ணு இந்த ஊர்லயே கண்ணன்ற ஒரு பையனை லவ் பண்றா. ஓ அப்படியா? ஆ. ஒரு தகப்பனா உன் காதல் ஜெயிக்க எப்படி நான் போராடுறேனோ அதே மாதிரி அந்த ரஞ்சினி பொண்ணோட காதல் ஜெயிக்கவும் நான் போராடுவேன். ஏன் தெரியுமா? செல்ஃபிஷ்னஸ் தான். ஏன்னா அவ காதல் ஜெயிச்சாதான் உன் காதல் ஜெயிக்கும். அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. ரஞ்சினியோட காதல் ஜெயிச்சாலும் என்னோட லவ் சக்சஸ் ஆகும்னு நிச்சயமா எப்படி சொல்ல முடியும்? ரஞ்சினி கிடைக்கலங்கிறதுக்காக விஜய்க்கு என்ன பிடிச்சிருமா என்ன? ஏமா உனக்கு நம்பிக்கை இல்லையா? விஜய் மேல நீ வச்சிருக்கிற லவ்ல உனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லையா? இங்க பாரு, எல்லாத்தையும் மாத்திர சக்தி காலத்துக்கு இருக்கு. நம்பிக்கையோட இரு. எல்லாத்தையும் விட உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்பா உன் கூடவே இருக்கேன். அப்புறம் என்ன கவலை? சரிப்பா, நம்பிக்கையோடயே இருக்கேன். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கண்மணி, வர வெள்ளிக்கிழமை கோயில்ல உத்தரவு கேட்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ உத்தரவு கிடைக்குமா? அந்த உத்தரவு கிடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் மாப்பிள்ளை கவனிச்சுக்குவாரு. நமக்கு எந்த கவலையும் இல்லை. பாத்துப்பா, சாமி விஷயத்துல விளையாடாதீங்க. அம்மாடி, அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நான் இப்போ ஃபோனை கட் பண்ணிடுறேன். அப்புறமா பேசலாம். ஓகே? ஓகேப்பா.
என்ன கண்மணி ரொம்ப சந்தோஷமா வர? உங்க அப்பா ஏதாவது ஃபோன் பண்ணானா? ஆமா மாமா, வர வெள்ளிக்கிழமை உத்தரவு கேட்க போறாங்களா? ஒரு தடவை கேட்டே கிடைக்கல, மறு தடவை கேட்டா கிடைச்சிருமா? விஜய் அங்க இருந்துகிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். போன தடவை ஹார்ட் அட்டாக்னு நாடகம் போட்டு அவனை இங்க வரவழைச்சோம். இந்த தடவை என்ன பண்ண போறோம் தெரியலையே. அப்படி ஏதாவது நடந்தா நாம 2 பேருமே கிளம்பி அங்க போயிடலாம் மாமா. ஆமாமா, அவனை கட்டி இங்க தூக்கிட்டு வந்து உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி யூஎஸ்க்கு அனுப்பிச்சிடணும். அவன் இங்க இருந்தான்னா சுகர் ஃபேக்டரியை கட்டியே தீர்வேன்னு ஒத்த கால நிப்பான். சரி, என்ன நடக்குதுன்னு பாப்போம்.